ஓகேம்மா, நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் பார்த்துட்டு இருந்தோம். மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் எப்போ யூஸ் பண்ணோம்னா, ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகேவா, தட் இஸ் யூவி ப்ராடக்ட் ரூல். ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருந்தால் நம்ம ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். தென் கோஷன்ட் ரூல் பார்த்தோம். கோஷன்ட் ரூல் வந்து நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்ன்ற ஃபார்ம்ல இருந்தால் கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது செயின் ரூல். செயின் ரூல் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அப்போ நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்றது வந்து ஃபங்க்ஷன் விச் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எக்ஸ் அண்ட் ஒய் கலந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனா இருந்ததுன்னா அப்போ மெத்தட் ஆஃப் இம்ப்ளிசிட் டிஃபரன்ஷியேஷன் அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா, அந்த நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன் எப்போ யூஸ் பண்ணணும்? when it is given as function of x பவர்லயும் function of x, that is f of x the whole power f of x அந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா, சப்போஸ் f of x the whole power g of x, x power log x அல்லது வந்து x power sin x or tan x the whole power cos x. So அந்த மாதிரி function of x பவர்லயும் function of x இருந்ததுன்னா we'll be using logarithmic differentiation. அது ஒன்று. And then if there is any tedious calculation of product rule and quotient rule, product rule quotient rule எல்லாம் மொத்தமா யூஸ் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா அப்பயும் நம்ம logarithmic differentiation யூஸ் பண்ணணும். So அது எல்லாமே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது substitution method. So substitution method எப்படி போறதுன்னு பார்க்கலாம். That is substitution method எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, when it is given as tan inverse of இல்ல cos inverse of இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா, cos inverse of அல்லது tan inverse of இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம trigonometry formula ஏதாவது யூஸ் பண்ணி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க போறோம். இதை வந்து we will be simplifying it. trigonometry formula யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். முதல்ல y சிம்பிளிஃபை பண்ணிட்டு, ஏன்னா இது tan inverse of இருக்கிறதுனால இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத tan of something கொண்டு வர ட்ரை பண்ணணும். அதே மாதிரி இப்ப இதுல எல்லாம் பாருங்க cos inverse of இருக்கா, அப்ப இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறத cos of something கொடுக்கணும், எக்ஸுக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுத்து. சோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அப்ப நமக்கு இது சிம்பிளிஃபை ஆயிடும். சோ சிம்பிளிஃபை ஆனதுக்கு அப்புறம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, y சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் நம்ம இது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்ப எக்ஸாம்பிள் 10.24 பார்க்கலாம். let us work out this example 10.24. சோ இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, substitution method. substitution method அதுல example 10.24. so இதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, y is equal to tan inverse of 1 plus x divided by 1 minus x. so இதான் நமக்கு கொடுத்திருக்காங்க, tan inverse of 1 plus x by 1 minus x. so இப்போ இதுல நம்ம என்ன substitution கொடுக்க போறோம்னா, we are going to give the substitution, put x is equal to tan theta. x க்கு பதிலா tan theta substitution கொடுப்போம். அப்ப from this theta is equal to tan inverse of x ன்னு ஆயிடுமா, theta is equal to tan inverse of x ன்னு ஆயிடும். இப்போ இந்த substitution இங்க கொடுப்போம். அப்ப நமக்கு y வந்து என்ன ஆயிடும், tan inverse of 1 plus tan theta divided by 1 minus tan theta ன்னு வந்துரும், which can be written as tan inverse of, so இந்த 1 நம்ம tan pi by 4 replace பண்ணிக்கலாம், plus tan theta divided by இந்த 1 அப்படியே இருக்கட்டும், 1 minus இத 1 into tan theta ன்னு எடுத்துக்கலாம். let us take this as 1 into tan theta. அப்ப அது tan pi by 4 into tan theta ன்னு சொல்லலாமா, because tan 45 1 தானே, tan 45 1. so அதனால இந்த மாதிரி replace பண்றோம். now this is of the form tan a plus tan b by 1 minus tan a tan b. படிச்சோம் இல்லையா trigonometryல formula, which is tan of a plus b. அப்ப therefore this can be written as tan inverse of tan of pi by 4 plus theta. இப்ப பாருங்க இது tan inverse of tan ன்னு வந்துருச்சு. so by the property, ஏன்னா these two are inverse functions, so அப்ப by the property இது ரெண்டும் நமக்கு போய்டும். அப்ப therefore we'll get it as pi by 4 plus theta. ஓகேவா, எப்படி நமக்கு plus 3 minus 3 அது நமக்கு கேன்சல் ஆகும் இல்லையா, அதே மாதிரி இது ஆக்சுவலா கேன்சல் ஆகாது, இது ப்ராப்பர்ட்டி. இது வந்து ப்ராப்பர்ட்டி, இது அடுத்த வருஷம் படிப்பீங்க. tan inverse of tan theta is equal to theta அப்படிங்கிறது it is a property. அது நீங்க next year 12th படிப்பீங்க. tan inverse of tan theta is equal to theta. so this is a property. so அதுதான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதி இருக்கும். இப்போ y வந்து பாருங்க நமக்கு இப்படி சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணலாம். தீட்டாங்கிறது என்ன, tan inverse of x. அப்ப therefore நமக்கு இப்போ y என்ன ஆயிடுச்சு, pi by 4 plus tan inverse of x ன்னு ஆயிடுச்சு. இப்போ இதை ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம் இல்லையா. இப்போ dy by dx is equal to, so pi by 4 constant, டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 plus tan inverse of x என்ன டெரிவேட்டிவ், 1 by 1 plus x square. அப்ப therefore we can say that dy by dx is equal to 1 by 1 plus x square.
பாருங்க எவ்வளவு ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சது. இப்ப இதை சாதாரணமாவும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதே சம் வந்து நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணி போட்டோம். ஆல்ரெடி இதே மாதிரி சம் வந்து நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணி போட்டோம். இதே சம் தான் நினைக்கிறேன். தட் இஸ் tan inverse of எக்ஸாம்பிள் 10.16ல அதே சம் நம்ம செயின் இன்வர்ஸ் யூஸ் பண்ணி போட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம இது போன எக்ஸசைஸ்ல போட்டோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் tan இன்வர்ஸ்க்கு டெரிவேட்டிவ் வந்து 1/1 பிளஸ் இது the whole thing the whole square எழுதிட்டு அப்புறம் திருப்பி இதுக்கு வந்து இது கோஷன் ரூல் அப்ளை பண்ணோம். இதே சம் நம்ம ஆல்ரெடி ஆனா இதுல போடும்போது ரொம்ப பெருசா வந்திருக்கும். இதுல நம்ம போடும்போது இது ரொம்ப பெருசா வந்திருக்கும், சிம்பிளிபிகேஷனும் கஷ்டமா இருந்திருக்கும். ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இது மாதிரி சிம்பிளா போட்டு முடிச்சிடலாம். You can use the trigonometry formula. So இதுக்கு வந்து நீங்க மெயினா trigonometryல இருக்க அத்தனை ஃபார்முலாவும் தரவா இருக்கணும், அப்பதான் இந்த மெத்தட் அப்ளை பண்ண முடியும். So you have to use ஒரு சில இடத்துல இந்த மெத்தட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாத இருக்கும். So நீங்க trigonometry formula மெயினா தரவா இருக்கணும். You should make all the trigonometry formulas தரோம். அது தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மெத்தட் ஈஸியா உங்களுக்கு போட முடியும். ஓகேவா? சோ இதே சம்ம நம்ம சாதா செயின் ரூல் யூஸ் பண்ணியும் போடலாம், அல்லது இந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணியும் போடலாம். யூ கேன் டூ இட் இன் போத் த வேஸ். ரெண்டு விதத்துல எப்படி வேணாலும் போடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10.25 இத பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா f of x is equal to cos inverse of 4x cube minus 3x. சோ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். சோ f of x is equal to, so இத let y is equal to ன்னு எடுத்துக்கலாம். So it is cos inverse of 4x cube minus 3x. So இங்க நம்ம என்ன சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க போறோம்னா put x is equal to cos theta. இது வந்து இந்த ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும். இங்க cos inverse இருந்தா x க்கு cos theta, இங்க tan inverse இருந்தா இங்க x க்கு tan theta. அப்படி கிடையாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த ரெண்டு சம்முக்கு வேணாம். ஆனா எல்லா சம்முக்கும் இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. இப்போ உள்ள இருக்க ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி, ஏன்னா இப்ப உள்ள இருக்க ஃபார்முலா பாருங்க, x க்கு cos theta போட்டீங்கன்னா அப்ப theta is equal to cos inverse of x ன்னு ஆயிடும். இப்போ இதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு y என்ன வரும்? It will be cos inverse of 4 cos cube theta minus 3 cos theta ன்னு வந்துரும். இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோமே, 4 cos cube theta minus 3 cos cube theta. சரி, 3 cos theta என்னது? It is cos 3 theta. படிச்சோம் இல்லையா? So therefore this can be written as cos inverse of cos 3 theta. So இந்த ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி தான் இந்த சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கறோமே தவிர இந்த இதுக்கு ஏத்த மாதிரி இல்ல. புரியுதா? இந்த இதுக்கு ஏத்த மாதிரி கிடையாது. இந்த ஃபார்முலா இது உள்ள இருக்குது, எந்த ஃபார்முலா வருதுங்கறத யோசிச்சு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். ஓகேவா? சோ இப்போ cos inverse and cos வந்து போயிடும். So therefore it is 3 theta. அப்ப which is equal to 3 into cos inverse of x ன்னு வந்துரும். ஏன்னா theta is equal to cos inverse of x ல அது சப்ஸ்டிடியூட் பண்ணிரும். இப்போ இதுதான் y. அப்ப what about dy by dx? dy by dx என்ன வரும்? 3 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சிட்டு cos inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? minus 1 by root of 1 minus x square. இல்லையா? minus 1 by root of 1 minus x square. அப்ப which is equal to multiply பண்ணோம்னா minus 3 by root of 1 minus x square. So this is the derivative of the given function. இதே சம்ம நம்ம செயின் ரூல்லையும் போடலாம். We can also use chain rule for this sum. செயின் ரூல் யூஸ் பண்ணியும் போடலாம். பட் அது கொஞ்சம் லெங்தியா இருக்கும், அதுல நிறைய தப்பு வந்துடும். இதுல இந்த சப்ஸ்டிடியூஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? கொஞ்சம் திரும்ப கொஸ்டினா பார்த்து என்ன சப்ஸ்டிடியூஷன்றதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அப்பதான் இந்த சம்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். இல்லைன்னா டைரக்டா எக்ஸாம்ல எல்லாம் போய் எழுதவே முடியாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாராமெட்ரிக் ஈக்குவேஷனா இருந்தா, கொடுத்திருக்க ஈக்குவேஷன் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ல இருந்தா அப்ப எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஹவு டு ஃபைண்ட் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆர் பாராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். சோ பாராமெட்ரிக் ஃபார்ம் பார்க்க போறோம். சோ பாராமெட்ரிக் ஃபார்ம்ங்கிறது என்னன்னா, அங்க வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, ஈக்குவேஷன் will be given like this. So x is equal to f of t and y is equal to g of t. வேற ஒரு ஃபங்க்ஷன்ல கொடுத்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் பாருங்க, 10.26 x is equal to at square and y is equal to 2at கொடுத்திருக்காங்களா? இந்த மாதிரி கொடுத்தா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? That is x இந்த மாதிரி சம்ல பாருங்க, x is equal to a into t minus sin t, y is equal to a minus 1 minus a into 1 minus cos t. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா how to differentiate. So இதுதான் parametric form. So இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணனும்னா, ஆக்சுவலா இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸாம்பிள் 10.26. So we have to find dy by dx if x is equal to at square and y is equal to 2at. இப்போ இந்த மாதிரி சம்ல நம்ம என்ன பண்ணனும்னா dx by dt கண்டுபிடிக்கணும். x with respect to t க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணனும்.
ஸோ ஏ கான்ஸ்டன்ட் டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t, டீயை வித் ரெஸ்பெக்ட் டு டிகே டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. புரியுதா, டீயை வித் ரெஸ்பெக்ட் டு, ஏன்னா டீயை வித் ரெஸ்பெக்ட் டு டிகே டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dt வரும், which is equal to 1. ஸோ அப்போ dx by dt is equal to 2at வந்துடும். இப்போ இதே மாதிரி dy by dt கண்டுபிடிப்போம். ஸோ dy by dt என்ன வரும், 2a கான்ஸ்டன்ட், t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, t with respect to tk டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dt which is 1 ன்னு வந்துரும். So which is dy by dt is equal to 2a. அப்ப இதுல இருந்து dy by dx நமக்கு வேண்டியது dy by dx. அது எப்படி எழுதலாம், dy by dt divided by dx by dt ன்னு எழுதலாமா? ஏன்னா அப்படி எழுதுற dt கேன்சல் ஆயிட்டு dy by dx வரும் இல்லையா? அப்ப which is equal to dy by dt என்னன்னு கண்டுபிடிச்சோம், it is 2a. and dx by dt என்னன்னு கண்டுபிடிச்சோம், 2at. So, இப்போ இதில் 2a cancel பண்ணிட்டோம்னா which is equal to 1 by t. அப்போ therefore dy by dx is equal to 1 by t. So, this is the derivative of the given function. So, இது derivative of parametric form of differentiation or derivative of parametric equation. Equation x is equal to சில சமயம் தீட்டாவிலையும் கொடுத்திருப்பாங்க, இல்ல சில சமயம் வேற வேரியபிள்ல கூட கொடுக்கலாம், so x is equal to y is equal to இப்படி தனித்தனியா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், dx by தீட்டாக்கு கொடுத்திருந்தாங்கன்னா dx by d theta, dy by d theta கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் dy by dx is equal to dy by d theta divided by dx by d theta பண்ணீங்கன்னா you will get dy by dx. புரிஞ்சுதா? so இதுக்கு பேர் வந்து parametric form. so எந்த மெத்தட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். you have to find it out by looking at the sum பார்த்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்போ next example 10.27 பாருங்க, dy by dx is equal to if x is equal to a into t minus sin t and y is equal to a into 1 minus cos t. so இப்போ x and y கொடுத்திருக்காங்க in terms of t ல. இப்போ இதுக்கு நம்ம dy by dx கண்டுபிடிக்க போறோம். so இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, it is given that example 10.27. so x is equal to a into t minus sin t and y is equal to a into 1 minus cos t. so இப்போ இதை differentiate பண்ணும். so dx by dt இப்போ இதை with respect to t க்கு differentiate பண்ண போறோம். a constant அப்படியே வச்சுட்டு t ஐ differentiate பண்ணோம்னா 1, t ஐ with respect to t க்கு differentiate பண்ணா 1, ஓகேவா? minus sin t ஐ differentiate பண்ணா என்ன வரும், cos t. ஏன்னா sin ஓட derivative என்ன, cos t. அடுத்து இங்க dy by dt கண்டுபிடிப்போம். so dy by dt என்ன வரும், it is a constant அப்படியே வச்சு 1 constant, derivative of a constant 0 minus cos t differentiate பண்ணா என்ன வரும், minus sin t. ஓகேவா? so அப்ப which is equal to a sin t ன்னு வந்துரும். அப்ப therefore dy by dx is equal to dy by dt divided by dx by dt ன்னு சொல்லலாம். இப்ப dy by dt என்ன, a sin t divided by dx by dt என்ன, a into 1 minus cos t. so இங்க a cancel பண்ணிடலாம். அப்ப which is equal to sin t divided by 1 minus cos t. இதை வேணா இன்னமும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம், பட் இங்க டெரிவேட்டிவ் கேட்டதனால நம்ம இதோட விட்டுறலாம். இல்லைன்னா நம்ம அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்னமும் சிம்பிளிஃபை பண்ணலாம். யூ கேன் ஆல்சோ யூஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2 sin t by 2 into cos t by 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த 1 minus cos t எப்படி எழுதலாம், 2 sin square t by 2ன்னு எழுதலாம். ஸோ இதில் ஒரு sin t by 2 sin t by 2 கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். அப்போ which is equal to cos t by 2 divided by sin t by 2, which is can be written as, இதை நம்ம எப்படி எழுதலாம், which is equal to cot t by 2ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ dy by dx is equal to cot t by 2ன்னு எழுதலாம். இதெல்லாம் நமக்கு அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் இந்த வருஷம் படிக்கிறோம். நம்ம அடுத்த வருஷம் நமக்கு அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரிலையும் சரி, தென் நிறைய டிஃபரன்ஷியேஷன்லையும் சரி, இதெல்லாம் நமக்கு அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் படிக்கிறோம் நம்ம இங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் parametric ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். இதுக்கு பேர் என்னது, parametric ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைப் என்னன்னா, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் one function with another with respect to another function. That is differentiation of one function with respect to another function. ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, இப்போ அடுத்த டைப் நம்ம அதுதான் பார்க்க போறோம். we are going to see that type only. That is differentiation of one function with respect to another function. இந்த மாதிரி இருந்தா எப்படி பண்றது, that is இந்த மாதிரி கேட்பாங்க, find the derivative of x power x with respect to x log x. இவ்வளவு நேரம் நம்ம with respect to x க்கு தான் பண்ணிட்டு இருந்தோம். பாருங்க இந்த क्वेश्चन எப்படி இருக்குன்னு, derivative of x power x with respect to x log x.
அதுமாதிரி இங்கே எப்படி இருக்கு டெரிவேட்டிவ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 plus x ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு x ஸ்கொயர் பிளஸ் x பிளஸ் 1. இந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்தாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு கேட்காம இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்தாங்கன்னா அப்போ எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, ஹவு டு டிஃபரன்ஷியேட் திஸ் கைண்ட் ஆஃப் சம்ஸ்ன்றது பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் 10.28. இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் லாக் எக்ஸ். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் லாக் எக்ஸ் இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபங்க்ஷனை யூன்னு எடுத்துக்கலாம், யூவை எக்ஸ் பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம் அண்ட் வியை வந்து எக்ஸ் லாக் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஃபங்க்ஷன் தட் இஸ் du by dv கேட்டிருக்காங்க. புரியுதா? நமக்கு கேட்டிருக்கிறது du by dv தட் இஸ் இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு இது, வித் ரெஸ்பெக்ட் டுனாலே அது கீழே வரணும். ஸோ அப்போ du by dv கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தே ஹவ் ஆஸ்க்ட் du by dv என்ன, இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ பேராமெட்ரிக் போட்டோம்ல அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் இது du by dx கண்டுபிடிப்போம். இப்போ இது x பவர் x இருக்கறனால நமக்கு இதுக்கு லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு யூஸ் லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன் டேக்கிங் log on both sides. ரெண்டு பக்கமும் log எடுத்தோம்னா என்ன வரும், we'll get it as log u is equal to log of x power x or which can be written as x log x. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், லாக் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் லாகுக்கு டெரிவேட்டிவ் 1 by u அண்ட் யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் du by dx. புரியுதா? ஒரு வேரியபிளை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணால் du by dx. எக்ஸுக்கே டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 இஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே வந்து ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். எக்ஸை அப்படியே வச்சுட்டு லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x பிளஸ் லாக் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. So therefore from this du by dx என்ன வரும், du by dx is equal to u into 1 plus log x ன்னு வந்துரும். But what is u? uங்கிறது தான் என்னது, x power x. அப்போ therefore du by dxங்கிறது x power x into 1 plus log x. So இதுதான் du by dx. இப்போ dv by dx கண்டுபிடிப்போம். So dv by dx. இப்போ இதுக்கு ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ மொதல் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 by x பிளஸ் லாக் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகேவா? ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும், 1 plus log xன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் dv by dx. ஸோ இப்போ இது நமக்கு வேண்டியது என்ன, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், du by dv கண்டுபிடிக்கணும். அதை எப்படி எதெல்லாம், du by dx டிவைடட் பை dv by dx எழுதிக்கலாமா? du by dx தான் என்னன்னு சொன்னோம், this x power x into 1 plus log x டிவைடட் பை dv by dx தான் என்னன்னு சொன்னோம், 1 plus log x divided by 1 plus log x. So அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்ன வரும்னா we'll get it as x power x. So du by dv is equal to x power x. So இதுதான் derivative of one function with respect to another function. So இந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷன் with respect to இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இதை uன்னு எடுத்துக்கணும், இதை vன்னு எடுத்துக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது du by dv. அதுக்கு என்ன பண்ணணும், du by dx கண்டுபிடிக்கணும், அது மாதிரி dv by dx கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அடுத்தது பாருங்க, இதே மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் 10.29. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டெரிவேட்டிவ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 plus x ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. ஸோ ஒரு டைப் நம்ம படிக்கிறதையும் நம்ம அடுத்த இதில் அப்ளை பண்ணிட்டே போகணும். ஓகேவா? எல்லா இடத்துலையும் எல்லா டைப்புமே வரும். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், let u is equal to tan inverse of 1 plus x ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி b is equal to x square plus x plus 1 எடுத்துக்கலாம். இப்போ du by dx கண்டுபிடிப்போம். Let us find what is du by dx. இப்போ எப்படி பண்றது, tan inverse என்ன டெரிவேட்டிவ் 1 by 1 plus x square. ஸோ அப்போ 1 by 1 plus x square the whole square into திரும்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா, எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டோமோ அதை திரும்ப ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இட் இஸ் 2x டிவைடட் பை கீழே டினாமினேட்டர் என்ன வரும் 1 பிளஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும் 1 பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2x ஸ்கொயர் ஆர் விச் கேன் பி ரிட்டன் as 2x டிவைடட் பை 2 பிளஸ் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 2x ஸ்கொயர். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், dv by dx கண்டுபிடிப்போம். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x பிளஸ் 1 பிளஸ் இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0ன்னு ஆயிடும். ஓகேவா? அப்போ therefore du by dv is equal to du by dx
by dv by dx, which is equal to du by dx and 2x divided by 2 plus x power 4 plus 2x square divided by dv by dx and 2x plus 1. So இதை reciprocal எழுதணும்னா writing it as a reciprocal, அப்போ நமக்கு என்ன வரும்? you'll get this as, so இதை நம்ம reciprocal எழுதணும்னா 2x divided by 2x plus 1 into 2 plus x power 4 plus 2x square. So this is the derivative of the given function. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? புரிஞ்சுதாமா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் du by dx கண்டுபிடிச்சிக்கணும், அப்புறம் dv by dx கண்டுபிடிச்சிக்கணும், அப்புறம் du by dvங்கிறது என்ன? du by dx divided by dv by dx. இப்படி போட்டிங்கன்னா ஈஸி ஆன்சர் வந்துடும். இப்போ அடுத்து அதே மாதிரி 10.30 பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் நம்பர் 10.30. ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. differentiate sin of ax square plus bx plus c with respect to cos of lx square plus mx plus n. ஸோ இதை எப்படி differentiate பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let us take this function u to be equal to sin of ax square plus bx plus c and v is equal to cos of lx square plus mx plus n ன்னு எடுத்துக்கும். இப்போ இதுல இருந்து du by dx என்ன வரும்? இதை with respect to x க்கு differentiate பண்ணா sin ஓட derivative என்ன? cos. So it is cos of ax square plus bx plus c into திரும்ப இதை differentiate பண்ணோம் இல்லையா? இதை திரும்ப differentiate பண்ணா என்ன வரும்? இதை differentiate பண்ணோம்னா 2ax plus b ன்னு வந்துரும், or which can be written as 2ax plus b into cos of ax square plus bx plus c. So this is du by dx. இப்போ அடுத்து அதே மாதிரி dv by dx கண்டுபிடிப்போம். So dv by dx என்ன வரும்? cost derivative என்ன? minus sin of lx square plus mx plus n into திரும்ப இதை differentiate பண்ணோம் இல்லையா? இதை differentiate பண்ணா என்ன வரும்? பவரை differentiate பண்ணா 2lx plus m ன்னு வந்துரும். அப்போ which is equal to minus 2lx plus m into sin of lx square plus mx plus n. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? du by dv கேட்டிருக்காங்க. அப்போ which is equal to, so it is du by dx divided by dv by dx. du by dx என்ன? it is 2ax plus b into cos of ax square plus bx plus c divided by இது, that is minus 2lx plus m into sin of lx square plus mx plus n. So this is the derivative of the given function, that is derivative of u with respect to v. du by dv கண்டுபிடிச்சிருக்கோம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் போடுவோம். ஸோ எக்ஸசைஸ் 10.4. ஓகே, இப்போ 10th ஒன் பாருங்க. ஏன்னா 9th ஒன் வரைக்கும் நம்ம நேற்று போட்டுட்டோம். 10th ஒன் பாருங்க. tan inverse of root of 1 minus cos x by 1 plus cos x. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 10th ஒன், let y is equal to tan inverse of root of 1 minus cos x divided by 1 plus cos x. ஆக்சுவலாக இந்த 1 minus cos x divided by 1 plus cos x இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம ஃபார்முலா ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரியில் எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா it is 2 tan square x by 2. 2 tan square x by 2. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா 1 minus cos x எப்படி எழுதலாம்? 2 sin square x by 2 ன்னு எழுதலாமா? அது மாதிரி 1 plus cos x எப்படி எழுதலாம்? You can write it as 2 cos square x by 2 ன்னு எழுதலாம். ஸோ அப்போ 2 கேன்சல் ஆகிடும். sin square by cos square tan square வரும். ஓகேவா? சாரி 2 வராது, சாரிம்மா. ஸோ tan square x by 2 ன்னு எழுதலாம். We can write this as tan square x by 2. So therefore this can be written as tan inverse of root of tan square x by 2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். அப்போ which is equal to, so root எடுத்தோம்னா என்ன வரும்? tan inverse of tan x by 2. Now tan inverse and tan will go off by property. அப்போ x by 2 ன்னு வந்துரும். y is equal to x by 2.
அப்போ therefore dy by dx என்ன வரும்? dy by dx is equal to 1 by 2 constant. அது அப்படியே வச்சுட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஸோ அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 1 by 2. புரியுதா? இதை நார்மலாகவும் போடலாம், ஆனால் இந்த ஃபார்முலா தெரிஞ்சு ரெண்டு ஸ்டெப்பில் போட்டுடலாம். அடுத்தது நெக்ஸ்ட் 11th ஒன். ஸோ 11th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? tan inverse of 6x divided by 1 minus 9x square. So y is equal to tan inverse of 6x divided by 1 minus 9x square. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம்னா, புட் இங்கே ஆக்சுவலாக வந்து 3x is equal to tan தீட்டான்னு எடுத்துக்கலாம். 3x is equal to tan தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ 6x வந்து என்ன வரும்? 2 tan தீட்டான்னு வந்துருமா? அப்போ therefore இது நமக்கு என்ன ஆகிடும்? இப்போ இதுலேருந்து x என்ன வரும்? x is equal to சரி, இதுலேருந்து நமக்கு தீட்டா வேணும். ஸோ அப்போ நமக்கு தீட்டா என்ன வரும்? தீட்டா is equal to tan inverse of 3xன்னு வந்துடும். theta is equal to tan inverse of 3x. இப்போ y வந்து நமக்கு என்ன ஆயிடும்? y is equal to tan inverse of 6x. அப்போ என்ன ஆயிடும்? it is 2 tan theta. ஏன்னா இது 2 into 3x எழுதிக்கலாம் இல்லையா? 6x 2 into 3x எழுதிக்கலாம். So 2 tan theta divided by 1 minus, so இந்த 9x square we can write it as 3x the whole square எழுதிக்கலாம், which is tan square theta. So 2 tan theta divided by 1 minus tan square theta தான் என்னது? tan 2 theta. trigonometry formula படிச்சோம் இல்லையா? இந்த இது போடணும்னா trigonometry formula தரவா தெரியணும். which is equal to tan inverse of tan 2 theta வந்துரும். அப்போ which is equal to 2 theta. இப்போ நம்ம தீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ தீட்டா என்னன்னு சொன்னோம்? இட் இஸ் tan inverse of 3x. tan inverse அந்த பக்கம் எடுத்துட்டு போனால் tan inverse of 3x, which is 2 into tan inverse of 3x. இப்போ இதுதான் y. y is equal to 2 into tan inverse of 3x. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dy by dx is equal to 2 அப்படியே வச்சுட்டு tan inverse என்ன டெரிவேட்டிவ்? 1 by 1 plus x square. ஸோ அப்போ 1 by 1 plus 3x the whole square into இந்த 3x திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ அப்போ 3. அப்போ which is equal to 6 divided by 1 plus 9x square வந்துடும். So this is the derivative of the given function. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இதுக்கு trigonometry formula நமக்கு மெயினாக தரவா தெரியணும், அது தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் 12th ஒன் பாருங்க. cos of 2 into tan inverse of root of 1 minus x by 1 plus x. ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ let y is equal to cos of 2 into tan inverse of root of 1 minus x divided by 1 plus x. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா, ஸோ இங்கே x is equal to cos theta. x is equal to cos theta. நான் ஏற்கனவே சொன்னல இதுக்கும் இந்த ஃபார்முலாக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இங்கே x is equal to cos thetaன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இதுல இருந்து தீட்டா என்ன வரும்? it is cos inverse of x. ஓகேவா? ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ y is equal to cos of 2 into tan inverse of root of 1 minus cos theta divided by 1 plus cos theta. நம்ம இதுதான் என்னன்னு சொன்னோம்? இதுக்கு தான் நம்ம ஃபார்முலா சொன்னோம். இதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? it is tan square theta by 2. இங்கே தீட்டான்னு இருக்கிறதுனால theta by 2. ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா, இப்போ therefore it is cos of 2 into tan inverse of, so this will become as root of tan square theta by 2. So root எடுத்தோம்னா என்ன வரும்? it is cos of 2 into tan inverse of tan theta by 2. நான் ஏற்கனவே சொன்னேன் tan inverse or inverse operations. So therefore this will become as, by property it will become as 2 into theta by 2 வந்துரும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 2 கேன்சல் பண்ணலாம். அப்போ which is cos theta, which is equal to cos theta. cos thetaங்கிறது என்னது? what is cos theta? அதான் x. அப்போ அதுக்கு போல x ன்னு போட்டுக்கலாமா? can we replace it as x? so அப்போ y is equal to xங்கிறது தான் ஃபங்க்ஷன். அப்போ dy by dx என்ன வரும்? x with respect to x க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. so derivative of this function is 1. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஃபார்முலா தெரியணும், என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும்னு தெரியணும், ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம்மெல்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ இந்த 3 சம்மு தான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க சப்ஸ்டியூஷன் மெத்தடில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெராமெட்ரிக் ஃபார்ம். இது 3 மட்டும் இல்லை, இன்னும் சில சம்ஸ் இருக்குது. 16, 17, 18. ஸோ அதுவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 16th ஒன். ஸோ 16th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? cos inverse of 1 minus x square by 1 plus x square. ஸோ இதை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ y is equal to cos inverse of 1 minus x square by 1 plus x square. ஸோ இங்கே என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம்னா, put x is equal to tan theta.
ஏன் அந்த சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோன்னா ஏன்னா இது வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ இதில் வந்து தீட்டா என்ன வரும் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ ஏன்னா இதை நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம்னா என்ன ஆகும் 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு நம்ம ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 தீட்டா. ஏன்னா இது காஸ் 2 தீட்டாவோட ஃபார்முலா இல்லையா? காஸ் 2 தீட்டாக்கு நம்ம 4 ஃபார்முலா படித்தோம் மொத்தம். ஒன்று காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, இன்னொன்று வந்து 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1, இன்னொன்று வந்து 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா, இன்னொன்று வந்து 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. 4 ஃபார்முலா படித்தோம். ஸோ அந்த 4வது ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ காஸ் இன்வர்ஸ் அண்ட் காஸ் கோஸ் ஆஃப். இப்போ therefore it will become as 2 தீட்டா. இப்போ தீட்டாங்கிறது என்ன? it is tan inverse of x. ஸோ இப்போ 2 into tan inverse of x. ஸோ இதுதான் இப்போ y. இப்போ dy by dx கண்டுபிடிப்போம். ஸோ dy by dx is equal to 2 அப்படியே வச்சு tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by 1 plus x square. ஸோ அப்போ therefore dy by dx is equal to 2 by 1 plus x square. So this is the derivative of the given function. புரிஞ்சுதாமா? ஃபார்முலா தெரியணும். மெயினாக ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் எல்லாமே தெரியணும். இப்போ நெக்ஸ்ட் 17th ஒன். 17th ஒன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடலாம். 17th ஒன் வந்து நீங்கள் என்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும்னா x is equal to sin தீட்டான்னு கொடுங்க. சைன் தீட்டான்னு கொடுத்தா என்ன வரும் உங்களுக்கு? தீட்டா is equal to sin inverse of x ன்னு வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும்? sin inverse of 3 sin தீட்டா minus 4 sin cube தீட்டா. 3 sin தீட்டா minus 4 sin cube தீட்டா என்னது? sin 3 தீட்டா இல்லையா? அது sin 3 தீட்டாவோட ஃபார்முலா. ஸோ அப்போ sin inverse and sin போயிடும். இப்போ 3 தீட்டான்னு வந்துடும். இப்போ தீட்டாக்கு பல திருப்பி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தீட்டாங்கிறது என்னன்னு எடுத்தோம்? இது sin inverse of x. அப்ப 3 into sin inverse of x. இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதா. இப்ப dy by dx is equal to 3 into 1 by root of 1 minus x square. So in the 17th sum you can do it as a homework. நம்ம இந்த sum போட்டோம்னா இந்த கடைசி example sum. That is இந்த example sum சேம் இதே மாதிரி ஆனா காசுக்கு பதிலா சைன் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் ஆன்சர் வரும், ஆனால் ப்ளஸில் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதனால இந்த சம் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். 17th சம் யூ டேக் இட் டவுன் ஆஸ் அ ஹோம்ஒர்க். இப்போ நெக்ஸ்ட் 18th ஒன் பார்க்கலாம். ஸோ 18th ஒன் tan இன்வர்ஸ் ஆஃப். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ 18th ஒன் y is equal to tan inverse of cos x plus sin x divided by cos x minus sin x. ஸோ இந்த சம்முக்கு என்ன பண்ணணும்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் cos x ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? tan inverse of so cos x by cos x plus sin x divided by cos x divided by cos x by cos x minus sin x by cos x ன்னு வந்துடும். அப்போ which is equal to tan inverse of cos x by cos x 1 plus tan x divided by கீழே 1 minus tan x ன்னு வந்துடும். இப்போ இந்த சம் வந்து ஏற்கனவே நம்ம போட்டோம், ஞாபகம் இருக்கா? இது எப்படி போடலாம்? இந்த 1 நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம்? tan pi by 4 இந்த மாதிரி வந்தாலே 1 tan pi by 4 ரீப்ளேஸ் பண்ணிடணும். tan pi by 4 plus tan x divided by 1 minus tan pi by 4 into tan x. Which can be written as tan of pi by 4 plus x ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ tan inverse of tan of pi by 4 plus x. இப்போ tan inverse and tan போயிடும். ஸோ அப்போ which is pi by 4 plus x. இங்க எந்த சப்ஸ்டியூஷனும் நம்ம கொடுக்கல. இந்த சம்ல பாருங்க, நம்ம எந்த சப்ஸ்டியூஷனும் கொடுக்கல. கொடுத்துருக்கதை தான் சிம்பிளிஃபை பண்ணி இப்படி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதா. இப்போ இதுதான் y. ஸோ அப்போ dy by dx என்ன வரும்? pi by 4 கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 பிளஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இப்போ therefore dy by dx is equal to 1. So this is the derivative of the given function. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து நம்ம சாதாரணமாக செயின் ரூல் கோஷன் ரூல் யூஸ் பண்ணியும் போடலாம். பட் அது போட்டால் ரொம்ப லெங்க்தியாக போகும். அப்படியே ரொம்ப லெங்க்தியாக போகும். இது கொஞ்சம் ஷார்ட்டாக முடியும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம 13th சம் பார்க்கலாம். 13th ஒன் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே சப்ஸ்டியூஷன் மெத்தட் இந்த சம்ஸாக கொடுத்துருந்தாங்க. இப்போ 13th ஒன் பேராமெட்ரிக் ஃபார்ம் பாருங்க. அது பார்த்தாலே தெரியுதுல, x is equal to a cos cube t, y is equal to a sin cube t. பார்த்தாலே தெரியுது. பேராமெட்ரிக் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுமாதிரி இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி tan இன்வர்ஸ், sin இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ் இந்த மாதிரி வந்தாலே அது சப்ஸ்டியூஷன் தான். ஸோ சப்ஸ்டியூஷனும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி பேராமெட்ரிக் ஃபார்ம் பாருங்க, x is equal to இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தாலே அது பேராமெட்ரிக் ஃபார்ம். ஓகேவா? ஸோ அதுவும் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த மாதிரி எக்ஸ் ஒய் கலந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். இதெல்லாம் லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன். ஏன்னா பவர்ல பாருங்க, எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் எக்ஸ் பவர்ல இருக்கா? ஸோ இதெல்லாம் லாகரிதமிக் டிஃபரன்ஷியேஷன்.
ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி கொடுத்தா எப்படி போடணுங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 13th ஒன், x is equal to a cos cube t and y is equal to a sin cube t. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஸோ dx by dt என்ன வரும்? a கான்ஸ்டன்ட். இப்போ பவரை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 cos square t into cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin t. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா அப்போ which is minus 3a into sin t into cos square t. and இங்க dy by dt கண்டுபிடிப்போம். இப்போ which is equal to a constant அப்படியே வச்சு பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 sin square t into sin t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t, which is equal to 3a into sin square t into cos t. இப்போ dy by dx கண்டுபிடிப்போம். dy by dx என்ன? dy by dt divided by dx by dt, which is equal to 3a sin square t into cos t divided by minus 3a into sin t into cos square t. So இப்போ இதில் 3a cancel ஆகிடும், ஒரு sin t cancel ஆகிடும், ஒரு cos t cancel ஆகிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? minus sin t by cos t. minus sin t by cos tங்கிறதா என்னது? It is dy by dx is equal to minus tan t. So this is the derivative of the given function. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ இதுதான் parametric form. பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். x is equal to y is equal to இருந்தாலே அது parametric form. இப்போ அடுத்தது பாருங்க 14th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? x is equal to a into cos t plus t sin t, y is equal to sin t minus t into cos t. So அப்போ it is x is equal to a into cos t plus t sin t. ஸோ இப்போ இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். dx by dt is equal to a அப்படியே வச்சு cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin t plus இப்போ இங்கே ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணணும். we have to use product rule. t அப்படியே வச்சு sin t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos t plus sin t அப்படியே வச்சு t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகேவா? ஸோ இப்போ பிளஸ் sin t மைனஸ் sin t கேன்சல் ஆகும். பாருங்க இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் தெரியுதா? a அப்படியே வச்சுட்டோம், cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin t பிளஸ் இப்போ இதுக்கு ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்றோம். ப்ராடக்ட் ரூல் எப்படி யூஸ் பண்ணணும்? கீப்பிங் த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஸ் இட் இஸ், டெரிவேட்டிவ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன். So the derivative of sin t is cos t plus now keeping the second function as it is, you have to differentiate the first function. So sin t அப்படியே வச்சு t differentiate பண்ணா 1. ஓகேவா? இப்போ பிளஸ் sin t மைனஸ் sin t கேன்சல் ஆகும், which is at cos t. So this is dx by dt. இப்போ இதே மாதிரி y is equal to என்ன கொடுத்துருக்காங்க? a into sin t minus t cos t. So இப்போ இதை differentiate பண்ணுவோம். So dy by dt is equal to a into sin t derivative என்ன? cos t minus of இங்க bracket open பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் உள்ள மைனஸ் மல்டிப்ளை பண்ண மறக்க மாட்டீங்க. So write it within the bracket. ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ண போறோம். ப்ராடக்ட் ரூல் எப்படி யூஸ் பண்ணணும்? t அப்படியே வச்சு cos t டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin t plus cos t அப்படியே வச்சு t டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. ஓகேவா? இப்போ மைனஸ் ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். இப்போ நமக்கு என்ன வரும்? a cos t a into cos t, இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் t sin t, இது பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் cos t ன்னு வந்துடும். ஸோ பிளஸ் cos t மைனஸ் cos t கெட்ஸ் கேன்சல் இல்லையா? which is equal to at sin t ன்னு வந்துடும். இப்போ dy by dx is equal to dy by dt divided by dx by dt. இப்போ which is equal to, so dy by dt என்ன? at sin t divided by, so dx by dt என்ன? at cos t. So at cancel ஆயிட்டு. அப்போ from this we get that dy by dx is equal to tan t. So this is the derivative of the given function. நமக்கு கொஸ்டின்ல t கொடுத்துருக்கறதுனால ஆன்சர்லயும் t இருக்கலாம். we can have t in the answer. ஓகேவா? ஓகே, இப்போ next 15th one. சம் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். So 15th one நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? This x is equal to 1 minus t square by 1 plus t square and y is equal to 2t by 1 plus t square. இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். So it is x is equal to 1 minus t square by 1 plus t square. So dx by dt. இதுக்கு quotient rule யூஸ் பண்ணணும். numerator by denominator என்ற ஃபார்முலா இருக்கா? So we have to apply quotient rule. quotient rule எப்படி அப்ளை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கீழ denominator square. So 1 plus t square the whole square. அடுத்து மேல ஸ்கொயரே இல்லாம டினாமினேட்டர் எழுதிக்கணும். எழுதிட்டு into d by dx of numerator, d by dx of 1 minus, d by dt of 1 minus t square minus, இப்போ இந்த numerator அப்படியே எழுதிட்டு d by dt of
denominator which is 1 plus t square. So இப்போ இதை simplify பண்ணோம்னா 1 plus t square into இப்போ numerator differentiate பண்ணா என்ன வரும் 1 differentiate பண்ணா 0 and இதை differentiate பண்ணா minus 2t minus 1 minus t square into இப்போ இங்க differentiate பண்ணும் 1 differentiate பண்ணா 0 and 2t different t square differentiate பண்ணா 2t divided by 1 minus t square or 1 plus t square the whole square. இப்போ which is equal to இதுல வேணா நம்ம 2t காமனா வெளில எடுத்துடலாம் or minus 2t வெளியில எடுத்துருவோம். So minus 2t வெளியில எடுத்தா இங்க மீதி என்ன இருக்கும் 1 plus t square இங்க மீதி நமக்கு என்ன இருக்கும் plus 1 minus t square divided by 1 minus t sorry 1 plus t square the whole square. So இதுல plus t square minus t square cancel ஆடும். அப்ப remaining minus 2t into so it is 2 divided by 1 plus t square the whole square or which is minus 4t divided by 1 plus t square the whole square. So this is dx by dt. இப்போ இதே மாதிரி y is equal to y வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க it is 2t divided by 1 plus t square. இப்போ இதை differentiate பண்ணுவோம் dy by dt கண்டுபிடிப்போம். So இப்போ denominator square that is 1 plus t square the whole square மேல என்ன வரும் ஸ்கொயரே இல்லாம denominator போடணும். இப்போ derivative of numerator இப்போ numerator differentiate பண்ணா என்ன வரும் 2 constant அப்படியே வச்சுட்டு t differentiate பண்ணா 1 so அப்ப 2 ன்னு வந்துரும் மைனஸ் இப்போ numerator அப்படியே வச்சுட்டு denominator differentiate பண்ணும். So denominator differentiate பண்ணா 1 differentiate பண்ணா 0 constant t square differentiate பண்ணா 2t. இப்போ இதை simplify பண்ணுவோம். So it is going to be 2 plus 2t square minus 4t square divided by 1 plus t square the whole square. So which is equal to 2 minus 2t square divided by 1 plus t square the whole square. இப்போ நமக்கு என்ன வேணும் dy by dx which is equal to dy by dt divided by dx by dt. இப்போ which is equal to dy by dt என்ன இந்த 2 வெளியில எடுத்துட்டோம்னா 1 minus t square divided by 1 plus t square the whole square divided by dx by dt என்ன it is 4t minus 4t divided by 1 plus t square the whole square. So இந்த 1 plus t square the whole square cancel பண்ணிடலாம். அப்ப remaining and then இந்த 2 இந்த 4ல cancel பண்ணிடலாம். அப்ப remaining நமக்கு என்ன வரும் 1 minus t square by minus 2t. அப்ப therefore dy by dx is equal to இந்த minus sign numeratorல கொடுத்துருவோம். அப்ப நமக்கு என்ன வரும் t square minus 1 by 2t. So this is the derivative of the given function. இப்போ கொடுத்திருக்க ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் இதுதான். புரிஞ்சுதா இது? ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 19th sum. 19th one. So 19th one என்ன கேட்டிருக்காங்கன்னா find the derivative of sin x square with respect to x square. போட்டோம் இல்லையா? So இங்க u is equal to sin of x square ன்னு எடுத்துக்கலாம். And v is equal to x square. So du by dx என்ன வரும் sin ஓட derivative என்ன cos of x square திருப்பி x square differentiate பண்ணா 2x which is equal to 2x into cos of x square. இப்போ இதை differentiate பண்ணுவோம் dv by dx என்ன வரும் to 2x. அப்போ therefore du by dv என்ன நம்ம கேட்டிருக்கிறது derivative of this function with respect to this function that is du by dv தான் கேட்டிருக்காங்க. அப்போ which can be written as du by dx divided by dv by dx. அப்போ which is equal to 2x into cos of x square divided by 2x cancel பண்ணோம்னா which is cos of x square. So this is the derivative of the given function. At the sum number 20. So find the derivative of sin inverse of 2x divided by 1 plus x square with respect to tan inverse of x. இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். So u is equal to sin inverse of 2x divided by 1 plus x square. இப்போ இதுக்கு நம்ம substitution method யூஸ் பண்ண போறோம். substitution எல்லாமே போடலாம் chain rule யூஸ் பண்ணி ஆனா பெருசா வரும். இங்க நம்ம substitution கொடுக்க போறோம். என்னன்னா put x is equal to tan theta. அப்ப theta என்ன வரும் tan inverse of x. So differentiationல எப்பயுமே substitution methodல substitution கொடுத்தோம்னா differentiate பண்றதுக்கு முன்னாடியே அதை eliminate பண்ணிடணும் அந்த வேரியபிளை. இப்போ x க்கு பதிலா tan thetaன்னு கொடுத்தோம் இல்லையா இந்த thetaவை நம்ம differentiate பண்றதுக்கு முன்னாடி eliminate பண்ணிடணும். So இப்போ இது நமக்கு என்ன வரும் இப்போ u is equal to sin inverse of 2 tan theta divided by 1 plus tan square theta ன்னு வந்துரும்.
இப்போ which is equal to this is sin 2 theta இல்லையா sin 2 theta க்கு இதான ஃபார்முலா அப்போ இதை நம்ம sin inverse of sin 2 theta ன்னு எழுதலாமா sin 2 theta க்கு ரெண்டு ஃபார்முலா படிச்சோம் 2 sin theta cos theta இன்னொன்று 2 tan theta by 1 plus tan square theta அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் which is 2 theta which is equal to 2 into thetaங்கிறது என்ன tan inverse of x அப்போ therefore du by dx என்ன வரும் what is du by dx 2 into tan inverse of x derivative என்ன 1 by 1 plus x square இப்போ அடுத்தது v என்ன கொடுத்திருக்காங்க what is v v is equal to tan inverse of x இப்போ dv by dx என்ன வரும் just 1 by 1 plus x square so இப்போ du by dv என்ன வரும் it is du by dx divided by dv by dx ன்னு வந்துரும் இப்போ which is equal to so it is 2 into 1 by 1 plus x square divided by 1 by 1 plus x square so in the 1 by 1 plus x square மேல numerator and denominator cancel ஆடும் but therefore du by dv is equal to 2 derivative of this function is 2 புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா இது ஓகே இப்போ நெக்ஸ்ட் 21 சம் நம்பர் 21 பார்க்கலாம் So 21 என்ன கொடுத்திருக்காங்கன்னா it is given as u is equal to tan inverse of root of 1 plus x square minus 1 divided by x and v is equal to tan inverse of x. We have to find du by dv. Same இதே தான். So இங்க அவங்களே uv ன்னு கொடுத்துட்டாங்க u is equal to tan inverse of root of 1 plus x square minus 1 divided by x. So இங்கேயும் நம்ம substitution method தான் யூஸ் பண்ண போறோம். இங்க என்ன substitution கொடுக்க போறோம்னா put x is equal to tan theta. So அப்போ therefore நமக்கு இது என்ன ஆயிடும் அப்போ இதுலேருந்து theta is equal to tan inverse of x ன்னு வந்துடும் அப்போ du by dx is equal to tan inverse of root of 1 plus tan square theta minus 1 divided by tan theta which is equal to tan inverse of 1 plus tan square என்ன it is secant square secant square க்கு root எடுத்தோம்னா it is secant theta minus 1 divided by tan theta ன்னு வந்துடும் இப்போ இதை முதல் நம்ம sin cosல மாத்திக்கலாம் so it is tan inverse of so இதை 1 by cos theta minus 1 divided by sin theta by cos theta so which is equal to tan inverse of so இதுக்கு LCM எடுத்தோம்னா என்ன வரும் cos theta is LCM மேல நமக்கு 1 minus cos theta divided by கீழே sin theta by cos theta ன்னு வரும் so இங்க cos theta cancel பண்ணிட்டோம்னா which is equal to tan inverse of இது 1 minus cos theta by sin theta 1 minus cos theta க்கு வந்து நம்ம என்ன ஃபார்முலா படிச்சோம் 2 sin square theta by 2 and 2 sin theta க்கு என்ன ஃபார்முலா படிச்சோம் 2 sin theta by 2 into cos theta by 2 trigonometryல படிச்சோம் இல்லையா the 2 cancel ஆடும் ஒரு sin theta by 2 cancel ஆடும் அப்போ which is tan inverse of tan theta by 2 ன்னு வந்துரும் இப்போ tan inverse of tan will become as theta by 2 அப்போ therefore திருப்பி replace பண்ணுவோம் அப்போ therefore நமக்கு என்ன வரும் sorry u is equal to du by dx இல்லம்மா u is equal to sorry மா so அப்போ u is equal to என்ன வரும் 1 by 2 into theta என்ன tan inverse of x இப்போ du by dx என்ன வரும் it is 1 by 2 into tan inverse of x ஓட derivative என்ன 1 by 1 plus x square இப்போ நமக்கு v என்ன கொடுத்திருக்காங்க v is equal to tan inverse of x அப்போ dv by dx என்ன வரும் which is equal to 1 by 1 plus x square so அப்போ therefore du by dv can be written as du by dx divided by dv by dx which is equal to 1 by 2 into 1 by 1 plus x square divided by 1 by 1 plus x square so இது ரெண்டு cancel ஆயிட்டு which is equal to 1 by 2 வந்துரும் so this is du by dv புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா இந்த சம்மெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சப்ஸ்டிடியூஷன் என்ன கொடுக்கணும் எப்படி ப்ரொசீட் பண்ணணும் ஃபார்முலாலாம் தெரியணும் திரும்ப திரும்ப போட்டாதான் இந்த சம்மெல்லாம் ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் சம் நம்பர் 22 பார்க்கலாம் சம் நம்பர் 22 derivative of tan inverse of this with respect to this இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம் so u is equal to tan inverse of sin x divided by 1 plus cos x ன்னு எடுத்துக்கலாம் which can be written as tan inverse of sin x எப்படி எழுதலாம் 2 sin x by 2 into cos x by 2 ன்னு எழுதலாமா divided by 1 plus cos x எப்படி எழுதலாம் 2 cos square x by 2 ன்னு எழுதலாம் இதெல்லாம் ஃபார்முலா நம்ம படிச்சோம் ட்ரிகோனோமெட்ரியில திரும்ப ஒருக்க ரீகால் பண்ணி பாருங்க அப்ப which is tan inverse of இது tan x by 2 ன்னு ஆயிடும் அப்ப which is equal to x by 2 so இப்போ இதுதான் u அதான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் அப்ப du by dx என்ன வரும் which is 1 by 2 du by dx வந்து 1 by 2
அடுத்து v என்ன கொடுத்திருக்காங்க, v is equal to tan inverse of cos x divided by 1 plus sin x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இதை நம்ம எப்படி எழுத போறோம்னா, this we are going to write it as tan inverse of, so இந்த cos x நம்ம இந்த இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், that is cos square x by 2 in minus sin square x by 2. இது ஒரு ஃபார்முலா படிச்சோம் இல்லையா, இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். cos x இந்த மாதிரி எழுதிக்கிறோம், cos square x by 2 minus sin square x by 2 divided by இந்த 1 எப்படி எழுத போறோம்னா, we are going to write it as sin square x by 2, that is sin square x by 2 plus cos square x by 2 னு எழுதலாமா, plus இந்த sin x 2 sin x by 2 into cos x by 2 னு எழுதலாம் இல்லையா, we can write it like this, which is equal to tan inverse of, இதை நம்ம எப்படி எழுத போறோம்னா, நியூமரேட்டரை இதை cos x by 2 minus sin x by 2 into cos x by 2 plus sin x by 2 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஏன்னா this is of the form a square minus b square, அதை a plus b into a minus b பிரிச்சு எழுதிருக்கோம். இப்போ டினாமினேட்டர் பாருங்க எப்படி இருக்குன்னு, a square plus b square plus 2ab, which is a plus b the whole square சொல்லலாமா, or sin x by 2 plus cos x by 2 the whole square சொல்லலாமா. ஸோ இதில் ஒரு இது கேன்சல் பண்ணிடலாமா, அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும், tan inverse of cos x by 2 minus sin x by 2 divided by cos x by 2 plus sin x by 2. இப்போ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை cos x by 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும், tan inverse of cos x by 2 divided by cos x by 2 minus sin x by 2 divided by cos x by 2 divided by cos x by 2 divided by cos x by 2 plus sin x by 2 divided by cos x by 2. அப்போ நமக்கு இது என்ன ஆயிடும், this will become as tan inverse of 1 minus tan x by 2 divided by 1 plus tan x by 2 வந்துரும். இப்போ இந்த மாதிரி வந்துச்சுனால நம்ம என்ன பண்ணணும், இதை tan inverse of இந்த 1 என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம், tan pi by 4 minus tan x by 2 divided by 1 plus tan pi by 4 into tan x by 2 னு எழுதலாமா. So this is of the form tan a minus tan b by 1 plus tan a tan b. அப்போ which is equal to tan inverse of tan of pi by 4 minus x by 2 னு எழுதிக்கலாமா. இப்போ tan inverse and tan போயிடும். ஸோ அப்போ மீதி நமக்கு என்ன வரும், pi by 4 minus x by 2. ஸோ இப்போ vங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி சிம்பிளிஃபை ஆகுதுன்னா, v is equal to pi by 4 minus x by 2 னு வந்துடும். ஓகேவா, இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், dy by dx என்ன வரும், pi by 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 minus 1 by 2 கான்ஸ்டன்ட் அப்ளை வச்சு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, ஸோ அப்போ இட் இஸ் minus 1 by 2. இப்போ du by dv is equal to du by dx divided by dv by dx. du by dx தான் என்னன்னு கண்டுபிடிச்சோம், what is du by dx, du by dx வந்து 1 by 2. ஓகேவா, so which is 1 by 2 divided by dv by dx என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், it is minus 1 by 2. அப்போ which is du by dv is equal to minus 1. So the derivative of this function is equal to minus 1. புரிஞ்சுதாமா. ஸோ இந்த சம் வந்து இந்த மாதிரி போடணும், ஞாபகம் வச்சுக்கணும். இது கொஞ்சம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தினா தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த cos x cos square x by 2 minus sin square x by 2 னு எடுத்துக்கணும். அண்ட் இந்த 1 sin square x by 2 plus cos square, ஏன்னா sin square theta plus cos square theta 1 இல்லையா, அதனால 1 இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அண்ட் இந்த sin x எப்படி எழுதுறோம், 2 sin x by 2 into cos x by 2 னு எழுதுறோம். இது கீழே டினாமினேட்டர் ஃபுல்லா நமக்கு எந்த ஃபார்ம்ல இருக்கு, a square plus b square plus 2ab, which is a plus b the whole square. மேல it is of the form a square minus b square, a plus b into a minus b. So இதுல ஒரு sin x by 2 plus cos x by 2 கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ மீதி இருக்கிறது நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை cos x by 2 ஆல டிவைட் பண்றோம். பண்ணா இந்த மாதிரி வந்துருது. இதுல 1 tan pi by 4 ரீப்ளேஸ் பண்ணோம்னா it is of the form tan a minus tan b by 1 plus tan a tan b, which is tan of a minus b. இப்போ tan inverse of tan போயிடும் இல்லையா, because by property, therefore we'll get it as pi by 4 minus x by 2. ஸோ அப்போ v is equal to, இது ஃபுல்லாகவே நம்ம v தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், எந்த சப்ஸ்டியூஷனும் கொடுக்கல. ஸோ அப்போ v is equal to நமக்கு என்ன வரும்னா pi by 4 plus x by 2, சரி minus x by 2. இப்போ இதுலேருந்து dv by dx என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், which is minus 1 by 2. அப்புறம் இது du by dv கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சுதாமா. ஓகே, ஸோ இதோட இந்த மெத்தட் முடிக்கிறோம். இன்னும் ஒன்று இருக்கு, ஹையர் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ், அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.